நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in? One second. வா. ஹாய். ஹாய். ஃப்ரீயா இருக்கீங்களா? பிஸியா இருந்தீங்கன்னா அப்புறமா வரேன். இல்ல உட்காரு. கவிதைய படிச்சானா இல்லையா? படிச்சுட்டு வெறும் கவிதைன்னு ரசிச்சுட்டு விட்டுட்டானா இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டானா? அமைதியா இருக்கானே, என்ன யோசிக்கிறான்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. சுசன், உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு. உங்களை நான் எங்கேயோ வச்சிருக்கேன். இதை எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன்? அது வெறும் கவிதை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் இதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். நான் எப்படி உங்களை கஷ்டப்படுத்துறது? ஏன் சூசன் இப்படி பண்ணீங்க? விஷ்ணு, இவ்வளோ நேரம் என்ன பேசுவாங்க? ஏதாவது முக்கியமான டிஸ்கஷனா இருக்கும். ஆமா, நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ஏன் நீ டென்ஷன் ஆவலையா? நான் டென்ஷன் ஆவ என்ன இருக்கு? நடிக்காத விஷ்ணு. எனக்கு புரியல. அந்த லெட்டர்ல என்னடா இருந்துச்சு? எந்த லெட்டர்ல? கார்த்திக் கையில வச்சிருந்தால அந்த லெட்டர்ல. ஓ, அதுவா? அதான் அப்பவே சொன்னனே, நாகாத்தம்மன் துணை. பாம்புக்கு பால் ஊத்துனா லாட்டரி அடிக்கும், இல்லனா பாம்பு உங்களை கடிக்கும். என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன முறைகிறாங்க? ஒருவேளை லெட்டர்ல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமோ? அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? நாங்க படிச்சிட்டோம். எப்படி படிச்சீங்க? கவர்ல தான் பின் அடிச்சிருக்கே. பின்னதானே அடிச்சிருந்தது. ஏதோ பெரிய பூட்டு போட்டிருந்த ஃபீல் குடுக்குற. நீ பிரிச்ச ஸ்டாப்ல பின்ன நாங்க பிரிக்க மாட்டோமா? அட பாவிங்களா! ஏன்? நான் தான் அலிபாபான்னு பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு சொர்ணாக்கா ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே. தம்பி, திருட்டு வேலைய ஆம்பளைங்களை விட பொண்ணுங்க கச்சிதமா செய்வாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெருமை? உங்கள மாதிரி திறமைசாலிங்களா வாழ்ற காலத்துல கூட நானும் வாழ்றேன்னு யோசிச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். உள்ள போன உன் ஃப்ரெண்ட் என்ன பேசுவான்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. உன்னோட கண்ணுல தெரியற அன்பு, உன் பேச்சுல இருக்கிற அக்கறை, நீ பழகுறதுல இருக்கிற நிஜம், இதெல்லாம் வச்சுதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்னோட கணிப்பு தவறாயிருமா? சாரி சூசன், நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியல. ஐம் சாரி. உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க போகிறேன். அவனா பேசுவானா இல்ல நானா ஆரம்பிக்கணுமா? ஒருவேளை லெட்டரா படிச்சிருக்கான்னா? ஐம் சாரி சூசன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் பழகலை. முதல்ல லெட்டர் கிடைச்சதானே கேட்டுலாமா? அவங்க ஏதாவது முன்னாடியே கேட்டுட்டா நம்மளால மறைச்சு பேச முடியாது. நாமளே பேசிடலாம். அவனா பேசுற மாதிரி தெரியல. நாமளே பேசிட வேண்டியதான். கார்த்திக், சொல்லு. இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. பரவாயில்ல, நீ முதல்ல சொல்லு. பாஸ் ஃபர்ஸ்ட். என்னன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நீயே சொல்லிடு. நீயே சொல்லிட்டா எனக்கும் பேசுறது ஈஸியா தான் இருக்கும். சூசன், நான் சொல்லு. இல்ல, நீங்க போன்ல என்னன்னு கேட்டுருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ. எஸ் எஸ். வாட் சார்? சார், இஸ் இட் a joke? Thank you sir. Thank you. Thank you so much. என்ன சூசன், என்னாச்சு? என்னாச்சு சூசன்? எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லு. புரியல. எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லி கை கொடு கார்த்திக். கங்க்ராட்ஸ். என்னாச்சு? போன வருஷம் சென்னை ஆபீஸோட அச்சீவரா என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓ, கிரேட். அடுத்த வாரம் தான் அபிஷியலா சொல்லுவாங்க. அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல இல்ல. வரட்டோ, அது வந்தா தான் இந்த விஸ்வநாதன் மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்மள பத்தி புரியும். அவருக்கு ஏங்க புரியணும்? அவரு சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க பெரிய ஆள் தாங்க. இனி என் மேல எந்த ஆக்ஷன் அவர் எடுத்தாலும் விளக்கம் கேட்டு அவருக்கு தான் மெமோ அனுப்புவாங்க. ஓ, பெரிய விஷயம் தான். எவ்வளவு போராட்டம்,
எவ்வளோ சண்டை, எவ்வளோ பாலிடிக்ஸ், எவ்வளோ அவமானம், அதெல்லாம் தாண்டி தான் இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இனிமே இவங்க யாரும் பேச மாட்டாங்க. இனி இந்த ஆபீஸ்ல சாதிக்க ஒண்ணுமே இல்ல கார்த்திக். போதும். நிஜமாவே சந்தோஷமா இருக்குங்க. என் வாழ்க்கையோட இன்னொரு பெரிய தோல்வி என் கல்யாணம். நானே கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல டைவர்ஸும் பண்ணிட்டேன். அதையும் சரி பண்ணிட்டா போதும் கார்த்திக். அந்த செலக்ஷன் தப்பு. ஆனா அடுத்து நான் பண்ண போற செலக்ஷன் ஆஃப் பர்சன் பர்ஃபெக்ட். அது மட்டும் நடந்துட்டா அவ்வளவுதான் கார்த்திக். நீ ஏதோ சொல்ல வந்தியே? ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது ஷாக்கிங்கான நியூஸா இருந்தாலும் சொல்லு. இல்லைங்க, இனிமே உங்களுக்கு ஷாக்கிங்லாம் எதுவும் வராது. லைஃப்ல எல்லாமே சக்ஸஸ் தான். கார்த்திக், ஆல் தி பெஸ்ட். அப்புறமா நான் பேசுறேன். எதுவும் பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் என் கூட இரு, அதுவே போதும். லெட்டரை படிச்சுட்டு அவன் என்ன யோசிச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சதா விஷ்ணு? தெரியலையே. அவன் லுக் உங்களை ஃபேவரா தானே இருந்துச்சு. விஷ்ணு தான் குறை கூடும் கூத்தாடுவா. கார்த்திக் நிறை கூடும். எப்பவும் முறைச்ச மாதிரியே ஒரு லுக்லயே இருப்பான். அவன் என்ன யோசிக்கிறான் லேஸ்ல புரிஞ்சுக்கவே முடியாது ராஜி. கொஞ்சம் கோவமா போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏங்க கார்த்தி சூசன்ட் என்ன சொல்லியிருப்பான்? வேணான்னு சொல்றவன் லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேணும்னு சொல்றது ஈஸி, வேணான்னு சொல்றது தான் கஷ்டம். பொறுமையா மனசு சங்கடப்படாம எடுத்து சொல்லணும்ல. எனக்கு என்னவோ லேட் ஆகுறது பயமாவே இருக்கு. எதுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு? அவன் வருவான். வருவான்னு தெரியும். என்ன சொல்லிட்டு வருவான்? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். அது எங்களுக்கு தெரியாதா? உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இருங்க விஷ்ணு. ஏங்க நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க தான் கார்த்தி வேணாம்னு சொல்லிட்டீங்களா? நான் எப்ப சொன்னேன்? இல்லங்க ராஜி, அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அப்படி உங்ககிட்ட சொன்னேனா? அப்ப அப்படி இல்லையா? மாத்திட்டீங்களா? ஹே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ராஜி, தேங்க்யூ. என்னாச்சு? அப்புறமா சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி. எதுக்கு? நான் அந்த லெட்டரை படிச்சுட்டு. தெரியும். எப்படி? தெரியும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அத கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கானும் தெரியாது. கவிதை படிச்சியா? அது கவிதை இல்ல, கடிதம். அதான் படிச்சியா? ம். அத பத்தி என்ன நினைக்கிறேன்னு. அதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, படிக்கிறப்போ எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் வேற எதுவும் தோணல. ஏன்? ஏன்னு உனக்கு தெரியாதா? என்னோட ஃபீலிங்ஸ் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட இருக்கு. என்னோட ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலனாலும் அது அவளோட மட்டும்தான். அதான் அதுக்கப்புறம் சந்திச்ச எந்த பொண்ணுக்கிட்டையும் எனக்கு ஃபீலிங்ஸ் வரல. நிஜமாவே எதுவும் வரலையா? பொண்ணுங்க மேல அன்பு, மரியாதை, ஆச்சரியம் இது எல்லாமே வந்திருக்கு. ஆனா காதல் மட்டும் வந்ததே இல்லை.
அது ஒருத்தர் மேலே மட்டும்தான் வந்திருக்கு. வேற என்ன? சூசன் மேல எதுவுமே இல்லைன்னா சொல்லிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாம பாவம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். லெட்டரை படிச்சதும் கோவமா சூசனை பார்க்க போனேன். ஆமாம். என்ன பேசிக்கிட்டீங்க? சாரி, பர்சனல்லாம் வேணாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்ப சொல்லு, என்ன சொல்லணும்? உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? எதுவும் பேசல. வேணான்னு சொல்ல தான் உள்ளே போனேன், ஆனால் சொல்லலை. ஏன்? ஏன்னு கேட்டா என்னால் சொல்ல முடியல. அவங்க சந்தோஷமா என்னை பார்த்து சிரிச்சப்ப என்னால் அதை சொல்ல முடியல. சொல்லாம நான் வெளியே வந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. என்னோட பதில் அவங்களோட சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கெடுத்துருவோன்னு பயந்தேன். அதான் என்னால் சொல்ல முடியல. கடுமையாக போராடி இந்த கார்ப்பரேட் உலகத்தில் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. பர்சனலாக அவங்க முதல் கல்யாணம் ஃபெயிலியர், அவங்களோட 2வது கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஒரு அருமையான ஆளுக்கு ஒரு நல்ல பர்சனல் லைஃப் அமையணும்னு நான் எத்தனையோ வாட்டி யோசிச்சிருக்கேன். அது இப்படி என்கிட்டயே வந்து முடியும்னு நான் நினைக்கல. அதனால்தான் என்னால் எதுவும் பேச முடியல. அவங்க ஹார்ட்டை பிரேக் பண்ண வேணாம், அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணாம்னு தோணுச்சு. அதான் பேசல. அடுத்து அவங்க மேலே அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. அவங்க ஒரு முடிவு எடுத்தா சரியாக தான் இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அவங்க நம்பிக்கையை நான் உடைச்சா அவங்க கரியர் அதை பாதிக்கும். அதுதான் பயமாக இருக்கு. அதனால தான் என்னால் எதுவும் பேச முடியல. நான் சொல்லாமல் வந்ததுக்கும் நீ நம்ம காதலை என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு சூசன் மேலே அன்பை விட மரியாதை நிறைய இருக்கு. அதான் என்ன அவங்ககிட்ட பேச விடாமல் தடுக்குது. புரியுதா? புரியுது, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. நோ சொல்லாம இருக்கிறதும் சில சமயம் எஸ் சொல்றதுக்கு சமம்தான். என்னோட குழப்பம் தீரத்துக்கு முன்னால நான் உரிமையா என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இல்ல, அதான் உண்மை. வேணும்னு உரிமையா எடுத்துக்கவும் முடியல, வேணான்னு அதை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கவும் என்னால முடியல. இதுதான் என் பிரச்சனை. சரி, நான் வரேன். ராஜி, நீ சொன்ன அதே விஷயம்தான். என்னன்னு உடனே சொல்ல முடியாம சைலண்டா இருந்தாலே அதுக்கு நோன் தான் அர்த்தம். That's all. எஸ். மே ஐ கம் இன் சார்? இது என்ன பள்ளிக்கூடமா? பசங்க மாதிரி வாசல் நின்று மே கமின் சார்ன்ற? இல்ல சார், நீங்க எதுவும் சொல்லலன்னு தான். நீ கதவை தட்டினாலே மே கமின் சார்னு தான் அர்த்தம். அதுக்கு தானே பாஸ் ரூமுக்கு வந்து கதவை தட்டுறீங்க? நான் எஸ்ன்னு சொன்னாலே உள்ள வந்து தான் அர்த்தம். பரீட்சையில் எழுதுற மாதிரி எஸ் யூ மே கமின் அப்படின்னு சொல்லலாம் அவசியம் கிடையாது. உன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி தரலையா? வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், மே ஐ கமின் சார், இதெல்லாம் எல்கேஜி பசங்க மேட்டர். அசிங்கமா ஆஃபீஸில் பேசாத. சொல்றது புரியுதோ இல்லையோ தலையை மட்டும் ஆட்டிடு. சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எஸ் சார். வர சனிக்கிழமை கிளைண்ட்ஸ் வராங்க. வரட்டும் சார். என்ன கல்யாணத்துக்கு விருந்தாளிங்க வர மாதிரி வரட்டும் சார்ன்ற? இல்ல சார், நீங்க அவங்க வராங்கன்னு சொன்னீங்க, அதான் வரட்டும்னு சொன்னேன். நீ வரட்டும்னு சொல்லலனாலும் அவங்க வருவாங்க. ஒர்க் ஸ்டேட்டஸ், டெலிவரி டைம், ஒர்க்கோட டெமோ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணு. சார், பிரசன்டேஷன். பிரசன்டேஷன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? கல்யாண வீட்டில் கவரில் சுற்றி கொடுப்பாங்களே, அது கிடையாது. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். என்ன தலையாட்டுற? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தெரியுமா? சார், இது கூடவா சார் எனக்கு தெரியாது?
பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா ஒரு டீசென்ட்டான பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியுமா உனக்கு? ம்ஹும். கத்துக்கோ. ஆபீஸ்க்கு சம்பந்தமே இல்லாம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறல, அதெல்லாம் விட இது முக்கியம். இதை முதல்ல கத்துக்கோ. சார் ஏதாவது தப்பாயிட போகுது சார். தப்பாகட்டும். முதல்ல எடுத்த உடனே தப்பாக தான் செய்யும். எடுத்த உடனே யாருமே எதையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. ஆனால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு. சரியா பண்ணலன்னா திட்டுவேன், கேவலமாக திட்டுவேன். அதெல்லாம் கேட்டுக்கணும். என்ன பார்க்குற? இல்ல சார், இதெல்லாம் சூசன் தான் ரெடி பண்ணுவாங்க. ஏன் நீ ரெடி பண்ண மாட்டியா? அது இல்ல சார், சீனியர் லெவல்ல தானே இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. சரி, போய் சூசன் கிட்ட ரெடி பண்ண சொல்லு. சார். சூசன் கிட்ட இது ரெடி பண்ணணும்னு சொல்லு. எஸ் சார். சாயங்காலத்துக்குள்ள இந்த பிரசன்டேஷனோட ஃபர்ஸ்ட் கட்டை காட்ட சொல்லு. சார் அவங்க எனக்கு லீவ் சார். என்னது? அவங்க எனக்கு லீவ் சார். அது எனக்கும் தெரியும். அதனால தான் உன்னை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ண சொன்னேன். எஸ் சார். எல்லாத்துக்கும் ஒரு எஸ் சார். கத்தி எடுத்து கழுத்தா இருக்கட்டுமான்னு கேட்டா அதுக்கும் ஒரு எஸ் சாரா? எஸ் சார். சாரி சார். என்ன சொல்றேங்கிறத முதல்ல மண்டையில ஏத்திக்கோ. அதுக்கப்புறம் எஸ் சார், நோ சார் எல்லாம் பதில் சொல்லு. எஸ் சார். நாளைக்கு சூசன் வந்ததும் இந்த வேலையை அவ தலையில கட்டிடலான்னு மட்டும் நினைக்காத. இல்ல சார், அவங்க நல்லா பண்ணுவாங்க. இன்னைக்கு வரல, அவங்க லீவ் எல்லாம் முடிஞ்ச வர வரைக்கும் நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா? இண்டிவிஜுவல் வெயிட் பண்ணலாம், ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் வெயிட் பண்ணாது. சார் லக்ஷ்மி கிட்ட வேணா. வேலையை யார்கிட்ட கொடுக்கணும் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இல்ல சார், கிளையண்ட் கிட்ட காட்டுறது கரெக்டா காட்டணும்ல. ஆமா, கரெக்டா காட்டணும் தான். அப்போ ஒழுங்கா போய் ரெடி பண்ணு. ஓகே சார். என்ன ராஜி, விச்சு ஏதாவது திட்டினாரா? ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாரு. ஹே, என்னாச்சு? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற வர்க்க பத்தி ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ண சொல்லிருக்காரு. என்னது? உன்ன ரெடி பண்ண சொன்னாரா? ஆமா. ஹே, இது சூசன் லெவல்ல இருக்கிற யாராவதுல ரெடி பண்ணனும். சூசன் இன்னைக்கு லீவா? அப்ப கூட என்ன கூப்பிட்டெல்லாம் கொடுத்துருக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா அவர்தான் உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா மத்தவங்க கிட்ட தள்ளி விடுறேன்னு திட்டுறாரு. வேணும்னே அந்த ஆளு நம்மளுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். சாரி லக்ஷ்மி. ஹே, நீயே சாரி சொல்ற? இந்த வேலையை மட்டும் வேற யாராவது பண்ணிருந்தா அவங்கள உண்டு இல்ல பண்ணிருப்பேன். நீன்றதுனால ஓகே. நான் வேணா முடியாதுன்னு சொல்லிடவா? ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு இதை எப்படி பண்ணணும்னு ஐடியாவே இல்ல. ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ பண்ணி அசத்து. தேங்க்ஸ் லக்ஷ்மி. ஹே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி நோ தேங்க்ஸ். நீ என்ன தப்பா நினைக்கலையே? லூசடி நீ. எப்பவுமே நீ என் ஃப்ரெண்ட். நான் எப்பவும் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், உன் கையை காட்டுறா. எதுக்கு? காட்டு சொல்றேன். ம். ம். ஏய், என்ன? மச்சான், உன் பேர் கார்த்திகேயன்ல? உனக்கு 2 தான்டா. என்னை வீட்டில் கூப்பிடுற பேருக்கு அண்ணா மொத்தத்தையும் அள்ளிடுவேன். அப்பா சாமி, ஆள விடுப்பா. ஆ. மச்சான், உதய தேக்கோ. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஆபீஸ் டைம்ல இப்படி கேண்டீன்ல இருக்கீங்களே, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? எங்க பாஸ் ரொம்ப அன்பான பாஸ். அவங்க எங்களை திட்டவே மாட்டாங்க. அப்படியா? யார் சொன்னது? கார்த்திக் தான் சொன்னா. ம். விஷ்ணு, நீ தனியா மாட்டிருந்தா உன்னை திட்டிருப்ப. கார்த்தியோட இருந்ததுனால நீ தப்பிச்ச. இது தேவையா உனக்கு? நேரம். ஹாய். மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் கேண்டீன்லையா? ஆஃபீஸ் உருப்பிடும். என்ன பேச்சையே காணோம்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? சூசன், நீ இன்னும் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில முன்னேறவே முடியல. ஆனா பாக்குற எல்லாருமே நான் ஏதோ உன்னை போட்டு தள்ளிட்டு மேல போற மாதிரி தானே பேசுறாங்க. கௌஷிக், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. எனக்கு தெரியும் நான் பண்றது சரியா தப்பான்னு. உண்மையை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? பார், நீ வா போன்னு என்கிட்ட பேசாத. சூசன், அது போன மாசம், இது இந்த மாசம். நீ இன்னும் இந்த பழைய பாஸ் ஃபீலே கொடுத்துட்டு இருக்க. பார், நான் ஒண்ணும் பாஸா பேசல, சாதாரண ஆளா சொல்றேன். நீ வா போன்னு பேசுறது நல்லா இல்ல. அது என்னோட பழக்கம். என்ன பண்ணு? அந்த மாதிரி பேசாதான் நீ என்கிட்ட பேசாத.
எவ்வளவா படிச்சும் உனக்கு இன்னும் புத்தியே வரலையே. கௌஷிக், நீங்கள் பேசுறது சரியில்லை. கிளம்புங்க. ஏய், உன் ஹீரோயிசத்தெல்லாம் வேற எங்கேயாவது காட்டு, என்கிட்ட வேண்டாம். இங்கே பாருங்க, பூட்டின ரூம்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் பேசிக்கங்க. பேசுனா என்னடா பண்ணுவ? அவங்க என் பாஸ். அவங்கள பற்றி தப்பாக பேசுனா நான் என்ன வேணா பண்ணுவேன். ம். என்ன ஓவர் சீனா ஏய் இருக்கு? மச்சான் கார்த்திக் விட்றா. வேணாம். நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஆ, அவங்க இல்லைன்னா கிழிச்சிருவியா நீ? டேய் வேணாம். மச்சான் வாடா போலாம். டேய் சின்ன பயல, ஆ. துள்ளுனா தட்டிடுவேன். அவளை பத்தி நான் என்ன வேணா பேசுவேன். டேய் என்ன என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள? டேய், எங்களுக்குள்ள என்னமோ நடக்குது. உனக்கு என்னடா? இன்னொரு வார்த்தை சூசனை பத்தி தப்பா பேசுன அவனை அடிப்பண்டா. அட்ரா பாப்போம். பேசுறா பாப்போம். டேய் விட்றா. என்ன கார்த்திக், இவங்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு. கம் ஆன், லெட்ஸ் கோ. வா போலாம். வாடா.